91 தமிழ்நாட்டிற்கு புதுச்சேரிக்கு 205 டிஎம்சி தரணும் அப்படின்னு அவர் சொல்றார். தீர்ப்பாயம் சொல்லுது, நீதிமன்றம் சொல்லுது. கர்நாடக அரசு தந்ததா, நமக்கு வந்ததா, இதுதான் கேள்வி. அதற்கு பிறகு 2007 16 ஆண்டுகளாக விசாரணை நடத்தி ஒரு முடிவுக்கு வர. அதுல 740 டிஎம்சி இருக்குது. அதுல 419 டிஎம்சி நமக்கு ஒதுக்குறாங்க. அதுல பில்லிக்குண்டுல இருந்து நமக்கு 192 டிஎம்சி தரணுங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அப்ப 2007 காலகட்டத்தில். பிறகு 2018 பிப்ரவரி உச்சநீதிமன்றம் ஒரு இறுதியா ஒரு தீர்ப்பை சொல்லுது. பெங்களூர்ல இருக்கிற குடிநீர் தட்டுப்பாட்டை காரணம் காட்டி அந்த 192 குறைச்சு 177.25 டிஎம்சி என்று வரையறைக்கு வருகிறார். இதுவரை இந்த 177.25 டிஎம்சி நமக்கு திறந்து விடப்பட்டதும் இல்லை, வந்ததும் இல்லை. 1, 2, 4 டிஎம்சி இப்படித்தான் அது கொடுப்பாரு. இங்கே போராடுகிற நாங்கள் பொழுதுபோக்கிற்காக, அரசியல் செல்வாக்கை உயர்த்திக் கொள்வதற்காக, மக்களின் வாக்குக்காக இதை செய்யல. என் மக்களின் வாழ்க்கைக்காக செய்கிறோம் என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ளும். ஏன்னா நாங்க போராடாத போராட்டம் இல்லை, நாங்க பெறாத வழக்கும் இல்லை, பார்க்காத சிறையும் இல்லை. ஆனா எங்களை கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரி எங்களை ரோட்ல போட்டு வந்தே போனவங்களெல்லாம் நீங்க கோட்டைக்கு அனுப்பிட்டு மறுபடியும் எங்களை ரோட்ல தான் விட்டுருக்கீங்க. இப்ப நாங்க பேசுறது அங்க இருக்கிறவனுக்கு அது புரியுமானான்னு கூட எங்களுக்கு தெரியல. அதுதான் அது ஏதோ எங்களுக்கு சொல்வார்ல, வாங்கி வந்த வாரம் அப்படி இருக்கு, ஒன்றும் சரி கிடையாது. அவ்வப்போது அவர்கள் நமக்கு நதி நீரை திறந்து விடுவதெல்லாம் அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் மதிப்பதாக இல்லை கர்நாடக அரசு. அதை தெரிஞ்சுக்கணும். கேரளாவும் மதிக்கிறது இல்லை. நமக்கு அவர்கள் திறந்து விடுவது அதிகமாக மழைப்பொழிவு நடந்து அங்கே அணையின் கொள்ளளவு உயர்ந்தால் அணை உடைந்து விடுமோ என்ற அச்சத்தில் திறந்து விடுவார்கள். அப்படி திறந்து விடுகிற நீர் உபரி நீர் தானே ஒழிய தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிய நீர், உரிமை நீர் இல்லை. அதை நீங்க நல்லா விளங்கணும். ஒவ்வொரு முறையும் உரிய நீரை, உரிமை நீரை தந்திருந்தால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க சொன்னது மாதிரி இப்பனா நமக்கு முறையா குறுவை சாகுபடி நடந்திருக்கும். முறையா நமக்கு பருவத்துக்கு தண்ணி தரப்பட்டிருந்தால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. ஆனால் அவர்கள் இப்ப நிகழ்ந்தது என்ன? இங்க என்ன பேசப்படுது? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் கர்நாடக முதல்வர் சிவகுமாரை சென்று 3ஆம் தேதி சந்திக்கிறதா இருக்குது. அப்ப அவர் ஒரே வார்த்தையில நீங்க வர வேண்டாம், இங்க ஒரு பிரச்சனை கலவரம் என்றால் அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாதுன்றாரு. இவர் போகல, அவ்வளவுதான். அது அந்த நேரத்தில் கேரளாவில் பெருமழை, அங்கே வயநாடு வழியே, அங்கதான் கபினி அணைக்கு தண்ணி வருது, அங்க வயநாடு வழியே பெரும் வெள்ளம், அங்க வந்து கபினி நிறையும் போது அதன் வழியாக அது திறக்கப்பட்டு காவிரி நிறையுது. கர்நாடகாவில் மழை, அங்கே பெரும் மழையினாலே அணையின் கொள்ளளவு கூடும் போது அவனால் அணை அதுக்கு மேல சேமிக்க முடியாதுங்கிறதுனால திறந்து விடுறான். அது யதார்த்தமாக இயல்பாக நடந்துற ஒரு நிகழ்வா இருக்குது. அப்ப தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், அந்த உரிய நீரை, உரிமை நீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கல, உபரி நீரை தருகிறார்கள் போனா போகுது என்று. ஆனால் இங்கே இருக்கிற பெருமக்கள், முதல்வர் அவர்கள் கடவுளின் குழந்தை, அதனாலே அங்கே மழை பெய்து இங்கே தண்ணி திறக்க விடப்பட்டதுன்னு. கடவுளின் குழந்தை இருக்கிற ஊர்ல பெய்யாம இது கர்நாடகாவில் பெய்யுது, கேரளாவில் பெய்யுது. இப்படியெல்லாம் பேசுறதுனால தாண்டா உங்களை தற்குறின்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். ஏதோ நாங்க ஏதோ தற்குறின்னு சும்மா போற போக்குல சொல்லல, ஆய்ந்து உணர்ந்து அறிந்து தெளிந்து பேர் வைக்கிறோம். ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களிடத்துல தூத்துக்குடியில துறைமுகத்து விரிவாக்கத்தை பத்தி பேசுறாங்களே, விரிவாக்கம் செய்ய போறீங்களா, உங்க கருத்து என்னன்னு. நான் திருச்செந்தூர் இருக்கேன், அந்த கேள்வியை தூத்துக்குடியில வந்து கேளுங்கிறப்பல. தூத்துக்குடியில, திருச்செந்தூரே தூத்துக்குடி மாவட்டத்தாப்பா இருக்குது, நீ தமிழ்நாட்டுக்கே மீன்வளத்துறை அமைச்சரா இல்ல தூத்துக்குடிக்கு மட்டும் மீன்வளத்துறை அமைச்சரா? இப்படி பேசுவதாலே தான் நீங்கள் தற்குறி. புரியுதா? நிதி அமைச்சர் நிதிநிலை அறிக்கை படிக்கிறாரு,
7500 7550 அது தெரியல. அது 7500 7050 சொல்ல வரல அவருக்கு. 7500 அப்புறம் அது 8900 அது வரல. 8000 9000 என்னவோ ஒன்னு ரெண்டு ஒழுங்கா படிக்காதவன் எல்லாம் நிதியமைச்சரா போட்டு நாங்க என்ன நினைச்சுக்கிட்டோம், இங்க பாரு உலகத்துலடா கணித மேதை ராமானுஜம் பிறந்த நாட்டில் அவன் கூட்டத்துக்கு இல்ல ஒன்னு ரெண்டு ஒழுங்கா தெரியாதவன்லாம் நிதியமைச்சர் ஆயிட்டவங்க. இங்கே பேசியவர்களாம் குறிப்பிட்டார்கள், நாங்கள் தேர்தலில் வெல்லாதிருக்கலாம், தேர்தலில் தான் வெற்றி பெறவில்லை, கொண்ட கொள்கையில் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கக்கூடிய கூட்டம். காவிரி நதிநீர் சிக்கல் இவர்கள் இருக்கிற வரை இந்த ஆட்சியாளர்கள் தீர்க்கப்படாது. திராவிட கட்சிகள் தீர்க்கல. இந்த சிக்கல் எப்படி வருது? ஐயா கலைஞர் அவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள், அதிகப்படியாக நீர் தர வேண்டும் என்று. அப்ப காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கு, இங்கே துணை இணை கட்சியா இருக்கு. அப்ப கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஆளுகிற உயரத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த வழக்கை திரும்ப பெறுங்கள் என்று இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி கொடுத்து அந்த வழக்கை திரும்ப பெற வைக்கிறார்கள். அதிலிருந்து நமக்கு பிரச்சனையா ஆரம்பிக்குது. முதலாக காவிரி நதிநீரிலே துரோகம் செய்த கட்சி நமக்கு காங்கிரஸ். அது இன்று வரை தொடர்கிறது. இவன் எவ்வளவு தூரம் நம்ம இனத்தின் வரலாற்று பகைவன் என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். காவிரி நதிநீர் பறிச்சதவன், இன்று தர மறுப்பவனும் அவன் தான். இதுல பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு அல்ல, கட்சியின் பேரு வேற வேற, கொடி வேற வேற, கொள்கை ஒன்றுதான். கொள்கை ஒன்றுதான். இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு எல்லாம் பேசலாம். கர்நாடகா என்று வந்தால் பாரதிய ஜனதா கர்நாடக கட்சி, காங்கிரஸ் கர்நாடக கட்சி, இந்திய கட்சி கிடையாது. வேண்டுமானால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களை போய் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஐயா மல்லிகார்ஜுன கார்கே அவரிடம் பேச சொல்லுங்கள். காவிரி நதிநீர் உரிமை, மேகதாட்டு அணை சிக்கல் பேசினால் அப்போது தெரியும் அவர் இந்தியராக பேசுகிறாரா அல்லது திராவிடராக பேசுகிறாரா அல்லது கன்னடராக பேசுகிறாரா தெரிந்துவிடும். பேசி பாருங்கள். உன்னை என்ன எப்படி பார்க்கிறான்? தண்ணியை திறக்கிறான், கழிவு நீரை திறக்கிறான், ஆலை கழிவை தேக்கி வச்சு மொத்தமா திறக்கிறான். அப்ப நம்முடைய நதியை, நம்முடைய நிலத்தை என்ன செய்யறான்? காவாய், கழிவு நீர் ஓடுகிற கால்வாயா கருதுறான். ஒரு 2 ஆள் உயரத்துக்கு நுரையா வரும். ஆலைகளில் அந்த கழிவை தேக்கி வச்சு, சாய கழிவை தேக்கி வச்சு சரியாக தண்ணியை திறக்கிறவ திறந்து விட்டுருவான். எப்படியோ நாசமா போகட்டும் தமிழ்நாடு. அப்போ அவனுடைய கழிவு நீர் வடிகிற கால்வாய் நீ. என் மலையை, என் தாயின் மாறை அறுத்து கற்களாகவும் மணலாகவும் கொண்டு போகுது கேரளா. அதே லாரியில் திருப்பி கோழி கழிவு, மருத்துவ கழிவு, பூரா கழிவுகளையும் என் நிலத்தில் கொட்டுறான். குப்பை மேடாக கருதுகிறான். என் வளத்தை எடுத்துக்கொண்டு போய் என் நிலத்தில் குப்பை மேடாக்குறான். இவன் சாக்கடை, இவன் குப்பை மேடு. ஒருத்தனுக்கு கோபம் வந்திருக்கா? கேரள முதல்வர் கடிதம் எழுதுகிறார், என் உடன் பிறந்தானே, இங்கே கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகிறது, மணல் தேவை, கற்கள் தேவை அதிகப்படுகிறது, அதனால் தடையின்றி தமிழ்நாட்டிலிருந்து அதை அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று. யாருக்கு? இவருக்கு தான். உங்கள் நாட்டில், உங்கள் மாநிலத்தில் மலைகள் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. ஏன் வெட்டவில்லை? ஏன் 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 வெட்டல? இந்த கேள்வி எழாத வரை இந்த இனம் எழாது வாழாது. அதை நீ கவனத்தில் வச்சுக்கிட்டு சிந்திக்கணும். நீ இன்னைக்கு மேகதாத்தில் அணையை கட்டியே தீரேன் என்று சொல்கிற சிவகுமார் யாரு? காங்கிரஸ் கட்சி. அப்ப துணை முதல்வர், இப்ப முதல்வர். இதே சீதாராமையாவும் இதே சிவகுமாரும் வெல்வதற்காக, இந்த காங்கிரஸ் கட்சி வெல்வதற்காக அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் கர்நாடகாவில் சென்று வாக்கு சேகரித்தார்களா இல்லையா? சொல்லு. ஆமாவா இல்லையா? சொல்லு. சேகரித்தார்கள்.
நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தலைவராக இருந்தால் சிக்கல் இல்லை. தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்து நீங்க எப்படி போய் அவர்கள் வெற்றிக்கு வாக்கு சேகரித்தீர்கள்? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்கிறார்களே, அதற்காகவா? மேகதாதுவில் அணை கட்டியதுறோம் என்று 9,000 கோடி பிஜேபி ஆட்சியிலும் ஒதுக்கினான், இவன் ஆட்சியிலே ஒதுக்குறான். அப்ப ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? காங்கிரஸ் வந்தாலும் தமிழர்களுக்கு தண்ணி இல்லை, பாரதிய ஜனதா வந்தாலும் தமிழர்களுக்கு தண்ணி இல்லை. கச்சத்தீவா கொடுத்தது கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டிய பேச்சுக்கு இடமில்லை. யார்? காங்கிரஸ். பிஜேபி கொடுத்தது கொடுத்ததான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. பிஜேபி கொள்கை ஒண்ணுதான், கட்சி பேர் வேற, கொடி வேற. இது நல்லா விளங்கணும். நீ இது புதுசா ஒண்ணு இல்ல. நீட்டை கொண்டு வந்த யாரு? காங்கிரஸ். சிஎஸ்டி கொண்டு வந்தவன் யாரு? காங்கிரஸ். என்ஐஏ என்ஆர்சியை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். இது எல்லா நச்சு திட்டத்தையும் கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். இப்ப பெத்து பேர் வச்சான், அவர் ஊட்டமா போன் விட்டா ஹார்லிக்ஸ் கொடுத்து வளர்க்குறப்பல, இவ்வளவுதான். என்ன மாறுபாடு கண்டுட்ட? இதே நீட்டு தேர்வை எதிர்த்து ஐயா ராகுல் காந்தி போராடுறார். கொண்டு வந்த ஆள் யார்? அவர் தான். கூட இருந்த ஆள் யார்? இவர்கள் தான். இந்த நீட்டுக்கு கையெழுத்து போட்ட பெருந்தகை காந்தி செல்வன் நம்ம ஐயா தான். இந்த நாடகத்தில் இருந்து என்னைக்கு நீ இந்த நாடக கொட்டையில் இருந்து வெளியேறுகிறாயோ அன்னைக்கு தான் இந்த நாடு மக்களும் முன்னேற முடியும். ஒரு சொட்டு மேகதாதுவில் அணை கட்டியே தீரன் என்று சொல்லுகிற கட்சியை கூட்டணி வைத்து 60 ஆண்டுகளாக இல்லாத அந்த அமைச்சரவையில் 2 அமைச்சருக்கு பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? என்ன வருது அவசியம்? என்ன வருது? நமக்கு இருக்கிற கோபம் ஏன் அவருக்கு இல்ல? ஏன் அந்த கட்சிக்கு இல்ல? என் மண்ணின் மக்களுக்கு, என் உரிமைக்கு, என் அடிப்படை உரிமை, என் மக்களின் வாழ்வுரிமை பறிக்கிறது. 13 மாவட்டங்களில் குடிநீரை காவிரி, பல மாவட்டங்கள். நீ நம்ம தஞ்சாவூருக்கு டெல்டா நினைச்சிருக்க. காவிரி தமிழ் தேசிய தமிழ்நாட்டினுடைய உயிர் நீர், உரிமை நீர், அதை பறிக்கிறான். இப்ப நீ எடுக்க வேண்டிய ஒரே முடிவு என்ன? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு இல்ல. அப்ப உன்னோட கூட்டும் இல்ல, என்னோட ஓட்டு உனக்கு இல்லடா. இந்த முடிவை மான தமிழ் மக்கள் எடுத்தால் அவன் வருவான். தமிழ்நாட்டிற்குள் தமிழனுடைய உரிமைக்கு, உணர்வுக்கு, உயிருக்கு எதிராக எவன் நின்றாலும் ஒரு ஓட்டு வாங்க முடியாதுங்கிற நிலையை, நெருக்கடியை நாம் உருவாக்கினால் நமக்கு முன்னாடி அவன் பேசுவான். இப்ப பேசாது. இப்ப பாரதிய ஜனதா இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்குல்ல, அதுக்கு தெரியாம, அது இசை தராம மேகதாட்டுல அணை கட்ட முடியுமா? கட்ட முடியுமா? எப்படி அனுமதிக்கிற? நீ எப்படி அனுமதிக்கிற? இப்ப மேகதாட்டுல அணையை கட்டுனா, கட்டக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா அனுமதி தரலைன்னா அடுத்த முறை பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் வென்றும் பாரதிய ஜனதா தோற்றும். அந்த அற்ப தேர்தல் வெற்றிக்காக ஒரு தேசியத்தின் உரிமையை பறிகொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்யணும்? என் உரிமையை பறிக்கிற உனக்கு என் நிலத்தில் ஒரு ஓட்டு கிடையாதரா என்ற முடிவை மான தமிழ் மக்கள் நாம் எடுக்கணும். இல்ல உன்னை எவனாலும் காப்பாற்ற முடியாது. உனக்கு இருக்கிற ஒரே கருவி, வலிமை மிக்க ஆயுதம், வாக்குதான். கோட்டு படத்துல பிளாக் டிக்கெட் வித்தவன் ஜனநாயகம் படம் வரும்போது மந்திரி ஆயிட்டான். நாங்கெல்லாம் தயாரிக்கப்பட்டவர்கள், வளர்ந்தவர்கள். 5 வயது 6 வயதில் இருந்தே படிப்பிக்கப்பட்டு, போராட்டங்கள் நடக்கிற இடத்துல விரல பிடிச்சி கூட்டி கொண்டு நிறுத்தி, அப்படியே கொடியை வச்சுக்கிட்டு நின்று போராடி வளர்த்து படிப்பிச்ச பேராசிரியர், ஆசிரியர்லாம் படிப்பிச்சு, மார்க்ஸ் இந்த இருக்கு, லெலின் இந்த இருக்கு, ஏங்கல்ஸ் இங்க இருக்கு, இங்கர்சால் இங்க இருக்கார், புத்தன் இங்க இருக்கான், பூலே இங்க இருக்கான், அம்பேத்கர், அரிஸ்டாட்டில், எல்லாத்தையும் சாக்ரட்டிஸ், எல்லாத்தையும் படி. இந்த இருக்கான் பிடல், இந்த இருக்கான் சேகுவேரா, எல்லாத்தையும் படிச்சு கம்பன், இளங்கோ, கபிலன், வள்ளுவன், அவன் இவன் எல்லாத்தையும் வாய்ச்சு உலக வரலாறு, இலக்கியம், பொருளாதாரம் என்ன, சூழியல் என்ன, உளவாண்மை என்ன, நீர் மேலாண்மை என்ன, எல்லாவற்றையும் கற்பித்து வளர்த்தார்கள் எங்களவர்கள். கண் முன்னே என் இனச்சாவை பார்த்தோம். ரத்த சகதிக்குள் ஒப்பாரியிலும் ஓலத்திலும் கரு கொண்டு ஓடி வந்தோம். கதர்னோம், நின்னோம், எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சு 260 வழக்கு என் மேல. 260 வழக்கு. என்ன சொத்து குவிப்பா இல்ல என்ன இது? எதுல கொலையா கொள்ளையா என்ன இருக்கு? இதே மாதிரி போறான்னுதான் கோட்டா ஏறான். நாளைக்கு கோட்டை வாசல்ல ஏற போறான். இதுல என்ன இருக்குது? பெரிய என்ன தம்பி? புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம்.
மாறாது என்ற சொல்லை தவிர இங்க எல்லாம் மாறிடும். இன்னைக்கு மேல இருக்கிறவன் ஒரு நாள் கீழே வருவான், இன்னைக்கு கீழே இருக்கிறவன் நாளைக்கு மேல போவான். இன்னைக்கு கோட்டையில் இருக்க ஒரு நாள் கொடியை பிடிச்சி இங்க கத்தி இருப்பான், இங்க கத்தி இருக்க ஒருத்தன் கோட்டைக்கு போவான். அதுதான் புரட்சி. அதுக்கு பேர் தான் தலைகீழ் மாற்றம். அதனால இந்த கட்சிகளினுடைய அரசியல் நிலைப்பாடுகளை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப அனைத்து கட்சியை கூட்ட சொல்றாங்க. இப்ப நாங்க எங்க அண்ணன் கிருஷ்ணசாமி எல்லாம் ஐயா எடப்பாடி ஆட்சியில் போய் பல்வேறு பிரச்சனைக்கு நாங்க பேசணும். இதே வேளாண் பிரச்சனைக்கு இது எல்லாத்துக்குமே உட்கார்ந்து பேசணும். இப்ப அனைத்து கட்சியை கூட்டுறதுல அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவர் காங்கிரஸ் கட்சி தான் தரம் இருக்குது, காங்கிரஸ் கட்சி தான் தரம் இருக்குது, அணையை கட்டுவேங்கிறது. அப்ப அவங்கள வச்சுக்கிட்டு இவர் எப்படி கட்சி நடத்துவார்? எப்படி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவாப்ல? இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது, மேகதாதில் அணையை கட்டியே தீர்வேன் என்று சொல்லுகிற அந்த மாநில முதல்வர் சிவகுமார் அனைத்து கட்சியை குற்றார். பாரதிய ஜனதாவையும் குற்றார், மதச்சார்பற்ற சனதள கட்சியும் குற்றார், எல்லா கட்சியும் குற்றார். ஆனால் பாதிக்கப்பட்டிருப்பது நாம். தண்ணியை நீங்கள் தந்தையாக வேண்டும் என்பதற்கு அனைத்து கட்சியை கூட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அந்த பொறுப்பும் கடமையும் நாட்டை ஆளுகிற முதல்வருக்கு இருக்கு, செய்யல. தமிழ்நாடு அரசு கட்சி கொள்கை கருத்து பாகுபாடின்றி தன்னை ஆதரித்தவர்கள் எதிர்த்தவர்கள் எந்த நிலைப்பாடுமின்றி மண்ணின் மக்களின் நலன் தமிழ்நாட்டின் உரிமை என்கிற நோக்கோடு எல்லா கட்சியும் கூட்டி தலைமைச் செயலகத்திலே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துகிறார் என்ற செய்தியே இந்திய ஒன்றிய அரசிற்கும் கர்நாடக அரசிற்கும் பெரும் அழுத்தத்தை கொடுக்கும். ஆனால் அவர் அதை செய்யல. இப்ப என்ன செய்ய போறாரு? தொகுதி மறுசீரமைப்பு, அது இந்திய ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா அரசு கொண்டு வர துடிக்குது, டிலிமிட்டேஷன். அதுக்கு அனைத்து கட்சி நாடாளுமன்ற அதாவது மாநிலங்களவை உறுப்பினர்களை அழைக்கிறார். இப்ப இவர்கிட்ட உறுப்பினர் இல்லை, ஒரே ஒரு உறுப்பினர் அவர் என்ன பண்ணிருக்காரு, அது அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு காங்கிரஸ் உறுப்பினர். அவரை தவிர இப்போ திமுக ஒரு தீய சக்தி ஆயிடுச்சு, அந்த சக்தியில தான் இருக்கிறாங்க. இப்ப காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவரோட வந்து உட்காருவாங்க, திமுக இருக்க மீதி உறுப்பினர்கள் இவரோட வருவார்களா? இல்ல அதிமுகவில் நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற அந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் அவரோட வந்து உட்கார்ந்து பேசுவார்களா? இப்ப இங்க பேசிய பெருந்தமிழர் ஐயா பழக்கருப்பை அவர்களோட குறிப்பிட்டாங்க. அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்புல நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க இந்த தொகுதியை பிரித்தார்கள் என்ற மக்கள் தொகை எண்ணிக்கையில் இதுல இந்த குடும்ப கட்டுப்பாடு 20 திட்டத்தில் வந்த அந்த ஃபேமிலி பிளானிங்க 100 விழுக்காடு செயல்படுத்திய ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான். அது உங்களுக்கு தெரியும். அதனால நம்முடைய பிறப்பு விகிதம் கட்டுப்படுத்தப்பட்டுருச்சு. அப்ப நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு அதுக்கு இன்னொருவர்னு சொல்லி முடிச்சுட்டான். இப்ப பிறப்பு விகிதம் சுத்தமா முடிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு வந்து அளவு கடந்த மது இந்த உடல் திறன் இல்லாதனால பிறக்கிற திறனை அற்று போயிட்டோம். இப்ப மற்ற மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் இதை செயல்படுத்தல, அவன் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறான். இது எதுக்காக அச்சம் வருதுன்னா, இப்ப இவர்கள் தொகுதி மறுசீரமைப்பில் அவர்கள் பெரும் எண்ணிக்கையில் இப்ப 80னா அது 140 அப்படி ஆயிருது. இப்படி இரு மடங்கு பீகார், குஜராத், உத்தரப்பிரதேசம், இப்ப மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இதெல்லாம் அதிகப்படியாக எண்ணிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டால், ஒரு சட்டத்தை ஒரு மசோதாவை இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த கட்சிகளுக்கு தேவை வந்தால், மொத்த அதிகப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களினுடைய ஒப்புதலை, அந்த வாக்கை ஒப்புதலை பெற வேண்டும்ங்கிற அவசியம் இருக்கிறது. குறிப்பாக தென் மாநிலங்களில் இருக்கிற நாடாளுமன்ற அல்லது மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களினுடைய இந்த ஒப்புதலை பெற வேண்டிய தேவை இருக்காது. அவனுக்கு இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலே போதுமானதாக இருக்கும். அதனால் எந்த சட்டத்தையும் எதிர்ப்பின்றி நிறைவேற்றிக் கொண்டே போவார்கள். இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல், இப்ப நீ நல்லா கவனிச்சுக்க, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே வரி ஜிஎஸ்டி, ஒரே பாடக்கொள்கை புதிய கல்விக் கொள்கை, ஒரே குடும்ப அட்டை, நாடங்களும் ஒரே ரேஷன் கார்டு, எல்லாம் ஒன்று. ஆனால் நதி இல்லை. எல்லாம் ஒன்னா இருக்கணும், ஆனா நதி காவிரி அவனுக்கா இருக்கணும், முல்லை பெரியார் அவனுக்கா இருக்கணும் என்றால் அது எப்படி? இது எப்படியா இருக்கிறது?
அப்ப இதுக்கெல்லாம் ஒரு பொதுவாக ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு நிலைப்பாடு இருக்கணும்னு நினைக்கிற இந்த அரசு, அப்ப நதிநீர் கொள்கையில் ஒரு பொது நிலைப்பாடு, அதுக்கு ஒரு பொது அமைப்பு, அது சொல்வதைத்தான் கேட்டாக வேண்டும் என்கிற ஒரு ஆளுமை அங்க இருந்தால் 177.25 டிஎம்சி தெர இந்த பருவத்தில் என்றால் திறக்குனவன் எனக்கே பத்தல அப்படி என்றால், நான் இருட்டில் இருந்து கொண்டுதான் பிற மாநிலங்களுக்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரத்தை பகிர்ந்தளிக்கிறேன். நான் இருட்டில் இருந்து கொண்டுதான் அணு உலையில் இருந்து தயாரிக்கப்படுகிற மின்சாரத்தை எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கிறேன். எனக்கு எரிகாற்று இல்லாத போதுதான் நான் என்னுடைய காவிரி படுகையில் எடுக்கப்படுகிற மீத்தேன் பயாகேஸை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கிறேன். அப்போ உங்கள் வளம் உங்களுக்கே என்றால், உன் நீர்வளம் உனக்கே என்றால், என் நிலத்தின் வளம் எனக்கே என்று நான் நின்றால் இறையாண்மையும் ஒருமைப்பாடும் எங்கே இருக்கும் என்பதை இந்த ஆட்சியாளர்கள் சிந்திக்கணும். இவர்களை விடு எங்களை போன்றவர்கள், இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற தமிழ் பிள்ளைகள், ஒரு நாள் பிரபாகரன் ரத்த துளியில் வந்த பிள்ளைகள் எழுந்து நின்றால் என்ன ஆகும் யோசிச்சு பாரு. என்ன ஆகும்? நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் முழுக்க எனக்கு என்ற இறுக்கத்தை நான் கொடுத்தால் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? நீ என்கிட்ட பேச முதல்ல பேச வேண்டியது அவன்கிட்ட. காவிரியில உரிய பருவத்துக்கு உரிய நீரை அவனை தர சொல்லு, அப்புறம் இதை பத்தி பேசு என்று பேசுவதற்கு ஒரு ஆண் மகன், ஒரு துணிவு மிக்க ஒரு தலைவன் இந்த நிலத்தில் இல்லாதனால இந்த பிரச்சனை. இங்க வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இதெல்லாம் எதையுமே பேசப்படல. அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் முதல்வரை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். எழுந்து அதெல்லாம் வேணாம், நீங்க நிதிநிலை அறிக்கை படிங்கள் என்று அவர் சொல்லல, உட்கார்ந்தே இருக்கிறோம். அவராட்டு பேசிட்டே இருக்கல. நீங்கள் உண்மை எனும் விதையை விதைத்து சமத்துவ பயிரை விளைத்து அதை அறுவடை செய்த கோட் சூட் போட்ட விவசாயி, அன்னைக்கு அவர் கோட் சூட்டும் போல அப்படியே இருக்கல. இத கொடுமை என்னன்னு, இந்த நிதிநிலை அறிக்கையை வெங்கடாசலபதி கோயில்ல வேற வச்சு எடுத்துட்டு வந்துட்டாப்ல. இந்த நிதிநிலை அறிக்கை கொடுத்தது வினோத், வேளாண் துறை அமைச்சர் வினோத்தா வெங்கடாசலபதியான்னு நமக்கு இன்னும் குழப்பமா இருக்கு. இவங்க பண்ற அக்கிரமத்துக்கு அவரை வேலை வம்பு இழுத்து விடுறாங்க. அவர் என்ன நினைப்பாரு, அயோக்கிய பேர இந்த நிதிநிலை அறிக்கை படிக்க வாடா என்கிட்ட வந்து வச்சு. பரிதாபமே. அப்போ இப்ப மேகதாட்டுல என்ன சிக்கல் வருதுன்னா, நமக்கு நீங்க பாருங்க ஒவ்வொன்னா குறைஞ்சு 566, அப்ப 205, 192, இப்ப 177.25 இங்க நிக்கிறோம். ஆனா 177.25 நமக்கு திறக்கப்பட்டதே இல்லை, ஒருபோதும் திறக்கப்படல. 4 டிஎம்சி அதிகபட்சமா போன 6 டிஎம்சி. இதுதான் திறப்பாங்க. அதுவும் திறக்கும் போது இந்த மாதிரி உபரி நீரைத்தான், அதிகமா மழை பெய்து கொள்ளளவு கூடிட்டால் உபரி நீரை திறப்பார்கள். நமக்கு உரிய நீரை தந்ததில்லை, உரிமை நீரை தந்ததில்லை. இதுதான் நமக்கு சிக்கல். இப்ப நாம இந்த வைக்கிற கோரிக்கை, எங்களுக்கு வேண்டியது உபரி நீர் அல்ல, எங்களுக்கான உரிமை நீர், உரிய நீரை கொடு. இதுதான், அதை பெற்றுக்கொடு. இந்திய ஒன்றிய அரசு அதை பெற்றுக்கொடு, அதை தர சொல். தமிழ்நாட்டை ஆளுகிற தாவேக அரசே இதை பெற்றுக்கொடு, போராடி பெற்றுக்கொடு. இல்லை என்றால் போராடுகிற எங்களுக்கு துணை நில், இல்லை நீங்க போராடுங்க, நாங்க உங்களுக்கு துணை நிற்கிறோம். 2ல 1 தான் நடக்கணும். அத மேகதாட்டுல இப்ப நீங்க ராமநகராங்கிற மாவட்டத்தில் கனகபுராங்கிற தாலுகால ஒண்டிக்கொண்டலு அப்படிங்கிற இடத்துல இதை கட்டுற, இந்த மேகதாட்டு அணையை கட்டுறதுன்னு முடிவெடுக்கிறாங்க. இப்ப இது கர்நாடக, நம்ம கர்நாடக தமிழ்நாட்டுக்குள்ள எல்லையில நமக்கு ரொம்ப கிட்ட இருக்குல்ல, இந்த பில்லிக்கொண்டு அந்த இருக்குல்ல, அந்த பில்லிக்கொண்டு அந்த அந்த அணையில இருந்து தான் நமக்கு தண்ணி இவங்க திறந்து விடுறாங்க. அதுல இருந்து சரியா 15 கிலோமீட்டர் மேல இந்த மேகதாட்டு அணையை கட்ட போறாங்க. இங்க பெங்களூர்ல இருந்து 90 கிலோமீட்டர் இருக்கு, தமிழ்நாட்டில இருந்து சரியா 4 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த மேகதாட்டு அணையை கட்ட போறாங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. காவிரியில கர்நாடகாவில் இருக்கிற அந்த அணையிலிருந்தே நமக்கு நீரை தரல. இப்ப இருக்கிற இந்த மேகதாட்டு அணையை நிரம்பி நமக்கு தண்ணி வரணும்னா அதுல 67.16 டிஎம்சியை தேக்கிறதுன்னு அந்த முடிவெடுத்து தான் இந்த அணையை
அவங்க கட்டுறாங்க. இப்போ நமக்கு அதை கட்டிட்டா சுத்தமாக நமக்கு தண்ணி வருவது நின்றும். எங்களுக்கே இல்லை, எங்க அணையே நிறையல, நாங்கள் என்ன செய்யறதுன்னு கர்நாடகா கையை விரிக்க ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது நமக்கு சுத்தமாக நம்முடைய காவிரி டெல்டா படுகை மட்டுமல்ல, மொத்த தமிழ்நாடும் அதை நம்பி இருக்கிற இந்த காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை நம்பி இருக்கிற நாம் தாகத்துக்கு தவிச்சு போய் நிற்போம். ரொம்ப கஷ்டமாயிரும். அப்ப என்ன பண்ணுவோம்? நிலத்தடி நீரை தேடுவோம். அப்ப 1000 அடிக்கு கீழே நம்ம ஆழ்குழாயை போட்டு உறிஞ்ச தொடங்கும் போது கடல் நீர் மட்டத்திற்கு குழாய் போகிற போது கடல் நீர் உள்ளே வந்து நிலம் எங்கும் உப்பு நீராக மாறும். அந்த உப்பு நீர் வெளியேறுகிற போது நிலம் உப்பளமாக மாறும். ஒன்றத்திற்கும் பயன்படாது. பொன்னு விளைந்த நஞ்ச நிலமெல்லாம் உப்பளங்களாக மாறி நம் நாடு, நம் நிலம் நாசமாகி நாம் வாழ்வாதாரத்தையும் வாழ்விடத்தையும் இழக்க நேரிடுங்கிற பெரும் அச்சம் இருப்பதால் தான் நாம் இதை துடிக்கிறோம். இதற்கு என்னென்ன வழி? ஒரு வேளை தரல, இப்ப நம்மகிட்ட அதிகாரம் வந்துருச்சு. ஒரு ஆண்டுக்கு 950 மில்லிமீட்டர் நமக்கு மழை பெய்யுது. அதிக மழைப்பொழிவை பெறுகிற மாநிலங்கள்ல நம்ம அது 4000 டிஎம்சி நமக்கு வருது. 1500 நம்ம பயன்படுத்துறோம். மீதி 500 சும்மா தேவையில்லாம அங்கங்க என்ன சொல்றது வீணடிச்சிடறோம். மீதி 2000 டிஎம்சி தண்ணீரை கடல்ல கலக்க விட்டுரும். இந்த 2000 டிஎம்சி தண்ணீரில் ஒரு 500,000 டிஎம்சியை சேமிக்க, ஒரு 500 டிஎம்சியை சேமிக்க நாம வேலை திட்டத்தை தொடங்கணும். அது போர்க்கால நடவடிக்கை தொடங்கணும். இப்போ உதாரணமா எப்படின்னு செய்வேன் அப்படின்னா, இதே தருமபுரியில ராசி மணல்ல அந்த அணையை கட்டுவதற்கு, நீர்மின் நிலையம் அமைத்துக் கொள்வதற்கும் அணையை கட்டுவதற்கும் அருமையான வாய்ப்புள்ள. இப்ப பாருங்க, அணை எங்க கட்டணும்னு சொல்றான் நீர்த்தேக்கத்தை, அது புறநானூறு எப்படி பாடுதுன்னா, 2 மலைகளுக்கு இடையிலே இருக்கிற அந்த தாழ்விடத்துல ஒரு பிறை வடிவம் போல கட்டணும். எப்போ? புறநானூறு பாடுது. அப்படிதான் நம்ம கட்டியிருக்கணும். அப்படிதான் ஆழியார்ல கட்டப்பட்டிருக்கு, அப்படித்தான் அமராவதி, இப்படி பல அணைகளை நம்முடைய தாத்தன் காமராஜர் அப்படித்தான் கட்டி கொண்டு வந்தான். இப்ப அந்த மாதிரி அங்க ராசி மணல்ல கட்ட முடியும். வேளாண் பெருங்குடி மக்கள் நிறைய அதை மனு கொடுத்து இது பண்றாங்க. பிறகு அதே தருமபுரியில நெருப்பூர்ல அணையை கட்டலாம். அங்கே நீர்மின் நிலையமும் அமைத்துக் கொள்ளலாம். அங்க கட்ட முடியும். இங்கே பாண்டியார் பொன்னம்பலால 6 மாவட்டத்தை கேரளாவை அது வளப்படுத்தி கொண்டிருக்கு. அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஓடி கேரளாவை அந்த இடத்துல இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலே ஒரு அணையை கட்ட அடிக்கல் நாட்டினார்கள். கேரள மக்கள் போராடினார்கள். அந்த திட்டத்தை இந்திரா காந்தி அவர்கள் கைவிட்டார்கள். அதே காரணம்தான். என்ன காரணம்? கேரளாவை ஆளுகிற உயரத்தில் காங்கிரஸ் இருந்தது, தமிழ்நாட்டில் இணை சக்தியாக இருந்தது. ஆளுகிற இடத்தை கைவிட்டு விட வேண்டாம் என்று அந்த திட்டத்தை கைவிட்டார்கள். இதை போராடி பெறாமல் அந்த பாண்டியார் பொன்னம்பலா திட்டம் அப்படி இருக்கு. அங்க அணையை கட்டினால் நமக்கு போதுமான அளவிற்கு நீரை தேக்கிக் கொள்ள முடியும். பரந்தூரிலே 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுவதற்கு பதிலாக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஏறி வெட்ட போகிறோம், நிலத்தை கொடுங்கள் என்றால் என் பெற்றோர்கள், என் தாய்மார்கள் மறுக்காமல் தருவார்கள். 2000 ஏக்கரில் சிப்காடு தொழிற்சாலைக்கு நிலம் கேட்கிற இவர்கள், இல்லையே ஆத்தா 2000 ஏக்கரில் உன் மகன் ஏரியை வெட்டுகிறேன் என்று கேட்டால் என் மக்கள் கொடுப்பார்கள். இதெல்லாம் வந்தால் நமக்கு நீரின் தேவையில் தன்னிறைவு அடைய முடியும். அதற்கான திட்டம், அதற்கான நோக்கம், அதற்கான கனவு, ஒரு தொலைநோக்கு இந்த ஆட்சியாளர்களிடத்தில் இல்லை. காவிரி நதிநீர் சிக்கல் இருக்கிற வரைதான் இங்கே அரசியல் செய்ய முடியும். கச்சத்தீவு மீட்கப்படாத வரைதான் அங்கே அரசியல் செய்ய முடியும். இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிற வரைதான் தமிழர் நிலத்திலே அரசியல் செய்ய முடியும். அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்கு வரைதான் அங்கே கர்நாடகாவில் அரசியல் செய்ய முடியும். இதனால் நம் உயிர் உரிமையில் இழிவான அரசியலை செய்து பதவிக்காக இதை செய்து நம்மளை பாதிக்க வைக்கிறார்கள் என்பதை பைந்தமிழ் செல்வங்கள், என் அன்பு பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இருக்கிற நிறைய உரிமைகளை இழந்திருக்கும். நம்ம முன்னோர்கள் செய்த வரலாற்று பிழை. குடகு அங்க என்னது, காவிரி உற்பத்தியாகி வருகிற அந்த ஓடி வருகிற குடகுல வாழுகிற மக்கள் 90 விழுக்காடு தமிழர்கள். மாநிலங்கள் எல்லை பிரிக்கிற போது குடகில் வாழ்ந்த மக்கள் தமிழ்நாட்டோடு இருக்கிறோம் என்று போராடினார்கள். 2 மாதத்திற்கு மேலாக தமிழ்நாட்டோடு தான் நாங்கள் இருப்போம் என்று போராடினார்கள். அந்த நேரத்தில் ஆம் தமிழ்நாட்டோடு இணைத்து விடுங்கள் என்றால் இணைத்திருப்பார்கள். அந்த நேரத்தில் இல்லை நீங்க அங்கே போங்க என்று சொன்ன நம்ம முன்னோர்களின் வரலாற்று தவறு இன்று அவன் வாரிசுகள் இப்படி நிற்கிறோம். அதே மாதிரி இடுக்கி மாவட்ட தேவையோடு பீர்மேடு தேவிகளம் உள்ளிட்ட அந்த இடுக்கி மாவட்டத்தை கேரளாவுக்கு தாரை வாத்து கொடுக்காமல் இருந்திருந்தால் முல்லை பேரியாற்று அணை தமிழன் இருந்திருக்கும்.
காவிரி நம்மகிட்ட இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு வயல்கிட்ட இல்லாம உலகத்தில் வளம் கொளிக்கிற செல்வ செழிப்பான நாடாக தமிழர் நாடு இருந்திருக்கும். நம்ம முன்னோர்கள் செய்த வரலாற்று பிழை. இப்ப அதையே பேசிக் கொண்டிருக்க முடியாது. இருப்பதையாவது காத்து இன்னொரு தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொடுத்து விட்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே எல்லோரும் கூடியிருக்கோம். என்னுடைய ரத்தம் சொன்னது போல நான் பெரியவன் நீ பெரியவன் அல்ல. தலைவர் சொன்னதுதான், நம் உயிர் தலைவன் மேதகு பிறையவன். நீ பெரியவன் நான் என் பெரியவன் என்பது கைவிடு. நம் எல்லோரினும் பெரிது நம் நாடும் நம் மக்களும் நம் இனமும் அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வும். அதுதான் முக்கியம். இங்க யாரும் முன்னால் நிக்கிறதுங்கிறது இல்லை. எல்லாரும் ஒன்னா நிற்போம். எல்லாரும் ஒன்னா நிற்போம். நம் மக்களுக்காக, நம் மக்களுக்கு முன்னால் நிற்போம். அதுதான் முக்கியம். இங்க நமக்கு நம்முடைய வெற்றி கட்சியின் வெற்றிகளாக இருக்கக்கூடாது, தமிழ் பேரினத்தின் வெற்றியாக இருக்கணும். இங்க பேசிய நம்ம அண்ணன்லாம் சொன்னாங்க. இப்போ நீங்க ஒவ்வொரு உரிமையாக இன்னைக்கு மேகமலை, இன்னைக்கு தாமிரபரணி ஆறுல போய் நம்மள 19 பேர் அடிச்சுக்கொண்டா கூட கேட்டேன். மாஞ்சோலைக்கு அவங்களுக்குலாம் அரசு வேலை கொடுத்திடலான்னு 840 பேரை 850 பேரை இன்னொரு நாட்டு ராணுவம் சுட்டு கொண்டிருக்கா. அவனுக்கு அரசு வேலை கொடுத்துருக்கா? சொல்லு, கொடுத்துருக்கா? அம்மையார் ஜெயலலிதா போய் மகாமங்கலத்தில் ஒழிக்கும்போது 48 பேர் சத்தா. அவனுக்கு அரசு வேலை கொடுத்தீங்களா? இங்கே இந்திய ராணுவம் விண்வெளியில சாகசம் நடந்துச்சு கடற்கரையில், 15 பேர் நசுங்கி செத்தான். அவனுக்கு அரசு வேலை கொடுத்தியா? நாட்டின் பாதுகாப்புக்கு போய் ராணுவத்தில் செத்து விழுறான்ல, அவன் குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கல. நீ வாச்சாத்தியில இதே ஐயா செங்கோட்டையன் அமைச்சராக இருக்கும்போது எத்தனை குடும்பங்களை, பழங்குடி மக்களை வன்புணர்வு செய்து கொலை செய்து தூக்கி போட்டீங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்க அரசு வேலை கொடுத்தீங்களா? உங்களை பார்க்க செத்த அரசு வேலைன்னா நீங்க முதலமைச்சராகலைன்னா யார் கொடுப்பா அரசு வேலை? இப்ப நீங்க பாதிக்கப்பட்ட ஏழை விதவை பெண்களுக்கு ஆடு கொடுக்குறோம், மாடு கொடுக்குறோம், செம்மறி ஆடு கொடுக்குறோம். அது மாதிரி அந்த குடும்பங்களுக்கு 10 ஆடு கூட கொடுங்க, 2 மாடு கூட கொடுங்க. நாங்க வேணான்னு சொன்னா கேளுங்க. இதனால மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் சிக்கலும் சரி, இன்னைக்கு மேகமலையில மலையிலிருந்து குடி வெளியேற்றாத 5000 மக்களுக்குமான சிக்கலும் சரி தீர்க்கப்படும். நீங்க நம்பிக்கையோடு இருங்க. தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒன்றாக நின்றால் நம் வாழ்வு பொன்னாகும், இல்லையேல் மண்ணாகும். இன்றைக்கு தொடங்கி இருக்கிற இந்த புரட்சிகர அரசியல் பயணம் புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒரு புரட்சிகர அரசியலை முன்னிறுத்தி எல்லோரும் போராடி நம் உரிமையை மீட்போம், காப்போம். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி. நாம் தமிழர். எல்லாரும் அமைதியா இருக்கணும். டாக்டர் பேசி முடித்த உடனே ஒரு 3 நிமிடம் முழக்கம். இப்போதைக்கு எதுவும் வேண்டாம்.